ஜான் ஜெபராஜ் அண்ணா ஒரு அந்தி கிறிஸ்து, அவருக்குள்ள இயேசு இல்லை, அவருக்குள்ள இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் கேலி பண்றாங்க. ஜான் பிசாசு அவர் பாட்டு எழுதிங்கிறாரு, சாத்தானை பெருமைப்படுத்தி அவர் பாட்டு எழுதிங்கிறாரு. ஜான் ஜெபராஜ் அண்ணா பாட்டு ஒரு பாட்டும் இயேசுவோட நாமத்தை உயர்த்தி கொண்டுதான் இருக்கும், இயேசு மற்றும் பெருமை பாராட்டி கொண்டுதான் இருக்கும். என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரோட பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என்ன அழகா எழுதிக்கிறாரு பாருங்க. என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரோட பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. தொண்டை கட்டிக்கிட்டு ஜான் ஜெபராஜ் அண்ணாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே எத்தனையோ பேர் ஜான் ஜெபராஜ் அண்ணாவை ட்ரால் பண்ணி அவரை கேலி கிண்டல் செய்து, ஜான் ஜெபராஜ் அண்ணா ஒரு அந்தி கிறிஸ்து, அவருக்குள்ள இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் கேலி பண்றாங்க ஜான் ஜெபராஜ் அண்ணாவை. அப்போ நான் 2021 வருஷத்துல நான் அதிகமா அவருக்கு சப்போர்ட் பண்ணேன். இல்ல அப்படி சொல்லாதீங்க, அப்படி மட்டும் சொல்லாதீங்க, வேணாம். ஜான் ஜெபராஜ் நான் பேசின எல்லா வார்த்தையுமே சரி நான் சொல்ல வரல, ஏதோ சில வார்த்தைகள் தவறா பேசியிருக்கிறார், நான் ஒற்றுக்கொள்ளுகிறேன். ஆனாலும் அந்த மனிதனுக்குள்ள இயேசு இருப்பது உண்மை, அந்த மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பது உண்மை. அந்த மனிதனை இயேசு தேடி வரலாங்க. எப்படி ஒரு முஸ்லிமா இருக்கிற அந்த ஜான் ஜெபராஜ் அண்ணா எப்படி கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட முடியும்? இயேசுவோட சித்தம் இல்லாத அவர் ரட்சிக்கப்பட்டாரா? அவருக்குள்ள சாத்தான் இருக்கிறான் நிறைய பேர் சொல்றாங்க, அந்தி கிறிஸ்து நிறைய பேர் அவரை சொல்றாங்க, பிசாசோட ஊழியத்தை செய்யறான்னு சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், அவரோட பாடலை கேட்கும் போது ஆவியானவர் அசைவாடுறது தெரியுது. எப்படி ஒரு சாத்தான் ஆட்சி பண்ணுகிற மனுஷனால பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற மாதிரியான பாடல்களை எழுத முடியும்? எந்த பக்கம் வந்தாலும் கூடாது, தீங்கு என்னை அணுகாது, துர்ச்சனை பிரமாவும் சூழிடனால் துளியும் என்னை நெருங்காது. கேட்கும் போது எவ்வளவு அழகா இருப்பாரு இந்த வார்த்தை. யூடியூப்ல போய் இந்த பாட்டை நம்ம கேட்கும் போது கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தாங்க, கமெண்ட்ல சில கமெண்ட்களை நான் படிச்சு பார்த்தேன். நான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், நான் ஒரு பிராமியன், நான் ஹிந்து தான், ஆனா இந்த இவர் பாட்டை கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. அப்படியே படிச்சிருப்பா ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம், ஆனா இந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. நிறைய பேர் நான் கிறிஸ்டியன் இல்லை, ஆனாலும் இவர் பாட்டை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. எப்படி இங்க சந்தோஷம் வருது? இயேசு பாட்டை கொடுக்காமலா சந்தோஷம் வருது? அநேக பாட்டுங்க அவருடைய பாட்டுகளை கேட்கும் போது ஆவியானவரால் எழுதப்பட்ட பாட்டுகள் உறுதிப்படும். வேறு கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, சும்மா அந்த பாட்டு எல்லாரும் பாடுறாங்க. ஹிந்திக்கார பாடுறாங்க, தெலுங்குக்கார பாடுறாங்க, மலையாளக்கார பாடுறாங்க, தமிழ்கார பாடுறாங்க, இங்கிலீஷ்கார பாடுறாங்க. அண்ணா ஜான் ஜெபராஜ்காக நான் சப்போர்ட் பண்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவரை நான் ஒரு ஜான் ஜெபராஜ் ஒரு மனுஷனா அவரை நான் பார்க்கல, அவரை ஒரு தேவ மனுஷனா பார்க்கிறேன். அவருக்கு கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் என்பதை நான் பார்க்கிறேன். யாங்க பாவம் செய்யாது, எப்படியாப்பட்ட மனுஷன் பாவம் செய்வானா? பாவம் செஞ்சு மனம் மாறிடுவா இயேசுக்குள்ள. நீயும் நானும் யாரு ஜட்ஜ் பண்றதுக்கு? அவங்களுக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சவுலை தாவீது நினைச்சுனா கொலை பண்ணி இருக்கலாம். தாவீது கைக்கு சவுலை கர்த்தர் கொடுத்தாங்க. தாவீது நினைச்சுதான் சவுலை கொன்று போட்டிருக்கலாம். ஆனா தாவீது சவுலை கொன்று போடல. காரணம், சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் அடிக்க மாட்டேன்.
ஜான் ஜெபரதன பாட்டை நிறைய பாட்டு நான் சொல்ல முடியும், நிறைய பாட்டை என்னால சொல்ல முடியும். ஆவியானவர் கொடுத்த பாட்டு, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது பலவீனம் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. இந்த மாதிரி பாட்டை எழுத முடியுமா? ஒரு அந்தி கிறிஸ்துவ அந்த மாதிரி பாட்டை எழுத முடியுமா? நிஜமா சொல்றாங்க, யாரும் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ண தேவையில்லைங்க. இப்போ ஜான் ஜெபராஜ் அண்ணா வந்துட்டு அவர் முழுக்க 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 உத்தமன் நான் சொல்ல வரல. சில தவறுகள் எல்லாரும் செய்யறாங்க. ஆனா அவன் ஒரு பொய்யன், அவர் ஒரு சாத்தான் பிடிப்பட்டவன், அவர் ஒரு அந்தி கிறிஸ்தன், ஒரு முத்திரை குத்தாதி. நீதிமான் முழங்கால் படியிட்டு தன் பாவத்தை அறிக்கை செய்து கைகளை உயர்த்தி அப்பான்னு கூப்பிட்டா தேவன் இறங்கி வந்து அந்த நீதிமானோட பாவங்களை முற்றிலுமா அடித்து போட்டு அந்த நீதிமான தன் பரிசுத்த ரத்தத்தால கழுவி மீண்டுமா உயர்த்தி நிக்க வைக்க அவரால் முடியும். தன் பிள்ளை பாவத்தில் விழுந்துட்டாக்கா இயேசுவே அவனை கல்வி சுத்தப்படுத்தி ஊழியத்தை கொண்டு போகும்போது நீ நானும் யாரு கர்த்தரோட பிள்ளைக்கு விரோதமா பேசுறதுக்கு? ஒரே ஜான் ஜெபராஜ் மாத்திரம் நான் சொல்லுங்க. இந்த உலகத்துல எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. சாஸ்தானம் சில காரியங்கள் மூலியமா அந்த ஊழியக்காரனை விலை பண்ணுமா, விழுந்து போமா ஊழியக்காரன். ஆனா மீண்டுமா தன் பாவத்தை அறிக்கை வச்சு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இனி நான் பாவங்களை செய்ய மாட்டேன் கர்த்தாவே, என்னை மன்னித்து உம்முடைய கரத்துல ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, இனி நான் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவே மாட்டேன் என்று ஊழியக்காரன் கர்த்தருடைய பாதத்தில் அறிக்கை வைக்கும் போது, நீதிமான் கர்த்தருடைய பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இறங்கி அந்த நீதிமானை தொட்டு அவன் பாவங்களை மன்னிச்சு அவனை சுத்தப்படுத்தி மீண்டுமா ஆரம்ப காலத்துல கர்த்தர் எப்படி இந்த மனுஷனை பயன்படுத்தினாரோ அதே வண்ணமா டபுள் ட்ரிபிள் மடங்கா இயேசு அந்த மனுஷனை பயன்படுத்துவார். நீங்க சொல்றீங்க அவன் சரியில்லை, அவன் தேவ மனுஷன் இல்லை, அவன் ஊழியக்காரன் இல்லை, அவனுக்குள்ள இயேசு இல்லை என்று நீ யாருமா சொல்றதுக்கு? படைத்த தேவன் இறங்கி வந்து கையை பிடிக்கும் போது நீ யார் சொல்றது? அவரே இறங்கி வந்து கையை பிடிச்சி வாமக அப்படி ஊழியத்தின் பாதையில கொண்டு போகும்போது நீ நானும் கர்த்தரோட மனுஷங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு ஆள் இல்லை, நியாயம் திருக்கிறதுக்கு நீ நானும் ஆள் இல்லை. கர்த்தர் நியாயம் திருப்பார். எனக்கா இத்தனை கிருபை என்மே அளவற்ற கிருபை. அந்த பாட்டு பாத்தீங்களா? பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா, தரிசான என்னை தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தது, என்னை மட்டும் கிருபை என்று தூக்கி சென்றது, என்னை உயர்த்தி வைத்தது, என்னை உன் வேலைக்காரனாய் மாற்றியது. அல்லேலூயா. எத்தனையோ பாட்டு சொல்லலாம். ஜான் ஜெபராஜ் அண்ணா பாட்டு கேட்கிறப்பெல்லாம் ஒரு பாட்டுலையும் தேவனுடைய தொடுதலை நான் உணர்றேன், பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதலை நான் உணர்றேன். அவரோட பாட்டுல ஆவியானவர் அசைவாடுறார். ஒரு உலகத்தானுடைய பாட்டுல தேவன் அசைவாட மாட்டார். இன்னொரு பாட்டே வராதுங்க. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைனாக்கா அவன் பாட்டே எழுத முடியாதுங்க, அவன் பராகமே போட முடியாதுங்க, அவன் பாட்டுக்கு யாருமே முடிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு ஒருத்தருக்குள்ள இருந்தாதான் பிசாசுக்கு அவர் பாட்டு எழுதிங்கிறாரு.
சாத்தானை பெருமைப்படுத்தி அவர் பாட்டு எழுதிங்கிறாரு. ஜான் ஜெபராஜ் பாட்டு ஒரு பாட்டும் இயேசுவோட நாமத்தை உயர்த்தி கொண்டுதான் இருக்கும். இயேசு மற்றும் பெருமை பாராட்டி கொண்டுதான் இருக்கும். இயேசு இயேசு என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரோட பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என்ன அழகா எழுதுகிறாரு பாருங்க. என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதான அவரோட பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. தொண்டை கட்டிங்குது எனக்கு, அதனால சரியா பாட முடியல. பாருங்க, ஜான் ஜெபராஜ் அண்ணா வந்துட்டு இயேசு சுவாமி அவருக்குள்ள இல்லாம அவரால் பாட்டு எழுத முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இல்லாம அவர் எந்த ஊழியத்துக்கு போய் பிரசங்கிக்க முடியாது. அவரோட பிரசங்கத்துல கூட கேட்டிருக்கிற தேவனோட தொடுதலை நான் உணர்ந்திருக்கிறேன். அதுக்கு நான் அவர் பேசுற எல்லா வார்த்தையும் நான் ரொம்ப அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. யாரையும் நியாயத்திருக்கிற வேலை நம்மளுக்கு இல்லைங்க. மீண்டும் மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ.